என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் மறுபடியுமாய் எங்கே என்ற இன்னொரு தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இடைப்பட விரும்புகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு நான் பகிர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 55ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் உண்டா? நம்மளால் மரணத்தை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா? பிரியமானவர்களே, மரணமே உன் கூர் எங்கே என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் கேட்க வேண்டும். இந்த மரணமே உன் கூர் எங்கேன்னு யார் கேட்பாங்க? யாரால இந்த தைரியமாய் மரணத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்க முடியும்? மரணத்தை காணாதபடிக்கு அதற்கு தப்பி ஒரு மனிதனும் போக முடியாது. ஏன்னா இந்த போருக்கு நீங்கி தப்புகிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் மரணம் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒரு மிக அற்புதமான ஒரு வார்த்தை. கடைசி எக்கால துணிக்கும் போது நம்ம எல்லாரும் இமைப்பொழுதில் மறுரூபமாவோம். அப்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மரணத்தை பார்த்து சொல்வாங்களாம், மரணமே உன் கூர் எங்கே? உன்னால் எங்களை மேற்கொள்ள முடியல பத்தியா அப்படின்னு தைரியமாக சொல்வாங்களாம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய முழக்கமாக இருக்க வேண்டும். மரணத்தை பார்த்து தைரியமாய் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய வருகை இருந்தால் நீங்களும் நானும் அந்த மரணத்தை பார்த்து அப்படி சொல்லணும். உயிரோடு இருக்கிறவர்கள் சொல்லுகிற முழக்கம், இடுகிற முழக்கம், மரணமே உன் கூர் எங்கே? பிரியமானவர்களே, யார் இப்படிப்பட்ட முழக்கத்தை செய்ய முடியும்? 3 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் பாவம். எந்த ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய ஆத்மா சாகும். அதாவது பிசிக்கல் டெத் அல்ல, அது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவர்கள் வாழ்க்கையில தான் இந்த ஆவிக்குரிய மரணம் வருகிறது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, யார் தெரியுமா இந்த முழக்கத்தை இட முடியும்? பாவத்தை ஜெயித்தவர்கள் இடுகிற முழக்கம். பாவத்தை ஜெயித்தவர்கள். இந்த உலகத்தில் நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம். இது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தின் வல்லமை நம்மை மேற்கொள்ள நம்மோடு போராடிட்டே இருக்கும். உலகம் முழுசும் பாவத்தின் வல்லமை இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், நீங்க போகிற வருகிற இடங்கள்ல எல்லா இடமும் பாவ வல்லமை இருக்கும். எதுக்காக? உங்களை மேற்கொள்ள அந்த பாவ வல்லமை உங்களோடு போராடுகிறது. இந்த பாவ வல்லமையிலிருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? பாவ வல்லமையை நீங்க மேற்கொண்டுட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாவத்தின் வல்லமையை யார் யாரெல்லாம் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் சொல்ல போகிறார்கள், மரணமே உன் கூர் எங்கே என்று. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரணத்தின் கூர் பாவம். இரண்டாவது, மரணத்தை ஜெயித்தவர்கள் அவர்கள் சொல்ல போகிறார்கள். மரணத்தை ஜெயித்தவர்கள். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் அதை குறித்து எழுதுகிறார். நாம் எல்லாரும் மரிப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கொஞ்சம் பேர் செத்து கொஞ்சம் பேர் உயிரோடே இருக்க போறாங்களா அப்படின்னா, உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்போதே அந்த தலைமுறையினர் மத்தியில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஒருவேளை நம்முடைய தலைமுறையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாய் மரணத்தை பார்க்க மாட்டோம். நாம் அந்த மரணத்தை ஜெயிச்சிருவோம். மரணத்தை ஜெயிப்பவர்கள் சொல்ல போகிறார்கள், இதோ மரணமே உன் கூர் எங்கே? என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியல பத்தியா? ஏன்னா அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இடப்போகிற ஒரு முழக்கம்தான் மரணமே உன் கூர் எங்கே. பாவத்தை ஜெயித்தவர்களிடம் முழக்கம். இரண்டாவது, மரணத்தை ஜெயித்தவர்களுடைய முழக்கம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியே ஆனார். மூன்றாவது, யார் யாரெல்லாம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார்களோ அவர்கள் இடும் முழக்கம்தான், மரணமே உன் கூர் எங்கே. மரணத்துக்கு அதிகாரி அந்த மரணத்தினுடைய அந்த வல்லமையை நம்மேல் அவனால் வைக்க முடியவில்லை, நம்மேல் அவன் துரைத்தனம் பண்ண முடியவில்லை. ஆண்டவர் ஜெயித்தவர். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். பிசாசை ஜெயித்தவர்கள் எடுக்கிற முழக்கம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற, நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்குகிற அந்த பொல்லாத பிசாசை நீங்கள் மேற்கொள்வதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த பிசாசை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த பிசாசை மேற்கொள்ளணும். எப்படியோ அந்த பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன், என் இருதயத்தில் நான் இடம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய எல்லைகளுக்குள் நான் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு தைரியமாய் தீவிரமாய் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து அவனுடைய வலையில் விழுவதற்கு பதிலாய் அவனை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயித்தால் நீங்களும் சொல்லலாம், மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி. ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபைகளை நமக்கு தரட்டும், அந்த நன்மைகளை உங்களுக்கு தரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாரும் சொல்லணும், மரணமே உன் கூர் எங்கே. பாவத்தை ஜெயித்தவங்க, மரணத்தை ஜெயித்தவங்க, மூன்றாவது பிசாசை ஜெயித்தவர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 சின்ன சின்ன வசனம் தான். இந்த 3 வசனங்களையும் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே ஒரு நாள் உம்மை சந்திக்கும் நாளிலே, ஆண்டவரே உம்முடைய வருகை நாளிலே மரணத்தை பார்த்து மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை நாங்களும் இட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்து நாங்கள் வெற்றியோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் மரணத்தின் மேலே ஒரு வெற்றியை, பாவத்தின் மேலேயும் பிசாசின் மேலேயும் ஒரு வெற்றியை தமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.